அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைய தினம் புரட்டாசி மாதத்தினுடைய பௌர்ணமி. இந்த பௌர்ணமிக்கு ஒரு சிறப்பு உண்டு. புரட்டாசி மாத பௌர்ணமி மற்றும் கார்த்திகை மாத பௌர்ணமி தான் பூமிக்கு அருகில் வரும். அதன் காரணமாக நிலவு நமக்கு பெருசாக தெரியும், வெளிச்சமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ரொம்ப சக்தி என்பது அதிகமாக இருக்கும். அதிலேயும் இந்த கோஜாகர் பௌர்ணமி என்று சொல்லப்படுகின்ற இந்த புரட்டாசி மாதத்தினுடைய பௌர்ணமி மிகவும் விசேஷமானது. மகாலட்சுமி தாயார் வைகுண்டத்தில் இருந்து பூலோக சஞ்சாரம் செய்ய வருவார்கள். அப்படி அவர்கள் பூலோக சஞ்சாரம் செய்ய வருகின்ற நேரத்தில் யார் வீட்டில் பூஜை செய்கின்றார்களோ, சோழியினுடைய சத்தத்தை எழுப்புகின்றார்களோ அவர்களுக்கு அந்த தாய் அனுகிரகம் செய்வார்கள். நம்முடைய சனாதன தர்மத்தில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சிறப்புகளை அறிந்து நாம் செயல்பட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். நம்முடைய பாவங்களை போக்கிக் கொள்ளலாம், புண்ணியங்களை விருத்தி செய்து கொள்ளலாம். இதன் காரணமாக வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது ஏற்படும். தினந்தோறும் நம்மால் செய்ய முடியல அப்படின்னாலும் இந்த மாதிரி சிறப்பான நாட்களில் நாம் நிச்சயமாக செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டால், இயற்கையில் சக்திகள் இருக்கும். நாம் பூஜை செய்யும்போது அந்த சக்தி நமக்கு ஆகர்ஷணமாகி நமக்கு உண்டான கஷ்டங்களை போக்கி நல்லதை அவர்கள் அருளுவார்கள். இப்போ நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ நாம் டிவி வச்ச உடனே அதில் நமக்கு வேண்டிய சேனலை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம், சினிமாவை பார்க்குறோம் அல்லது சீரியல் பார்க்குறோம். அந்த மாதிரி தான் எப்படி அது வருது அப்படின்னு கேட்டால், அதற்கு உண்டான ஆன்டினாஸை கொடையை நாம் வச்சிட்ருக்குறோம். அப்போது அந்த எல்லா இடங்களிலேயும் வராது இல்லையா? அப்போது இயற்கையில் சேட்டலைட் மூலமாக அதற்கு தேவையான சக்திகளை கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த ரிசீவர் இருந்தால் தான் அதை ரிசீவ் பண்ணி நமக்கு கொடுக்குது. நாம் வீட்டில் ஹாயாக உட்காந்து டிவியை பார்க்குறோம். அந்த மாதிரி தான் இயற்கையில் இது செயற்கையாக செய்யப்பட்டது. அதுவே அவ்வளவு நல்லா செயல்படும் போது இயற்கையில் அதிகப்படியான சக்திகள் நிறைய இருக்கும். அப்போ ரிசீவர் மாதிரி நம்ம அதை வாங்கிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பூஜைகள் மூலமாகத்தான் நம்மால் அதை ரிசீவ் பண்ண முடியும். அப்போது பூலோக சஞ்சாரம் செய்ய வருகின்ற அந்த தாயார் நமக்கு வரங்களை அருளுவதற்காக வருவார்கள். எல்லாரும் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தோம்னு நினச்சிக்கோங்களேன். அப்போ அவங்க போயிடுவாங்க. எல்லாராலையும் எல்லா பூஜைகளையும் செய்ய முடியாது. அவன் அருளால் அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி கடவுளினுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே இந்த மாதிரியான பூஜைகளை செய்ய முடியும். எப்படி அக்ஷய திருத்தியை பூஜையாகட்டும், நவராத்திரி பூஜைகளாகட்டும், இந்த பௌர்ணமி பூஜை, கோஜாகர் பௌர்ணமி பூஜை, தீபாவளி பூஜைகள் இவையெல்லாம் சிறப்பு பொருந்தியது. நீங்கள் இவற்றை செய்தாலே, வருடத்தில் இவற்றை மட்டும் செய்தாலே நல்ல பலன்கள் என்பது கிடைக்கும். இன்றைய தின இரவு நேரத்தில் நாம் கிட்டத்தட்ட ஒரு 10 மணியிலிருந்து 11 அல்லது 12 மணி வரை நாம் விழித்திருந்து தீபங்களை ஏற்றி தாயாரிடத்தில் நாம் அமர்ந்து தியானம் நிலை, என்னால் எதையும் செய்ய முடியல அப்படின்னா தியானமாக இருக்கலாம். சோழிகள் எங்ககிட்ட 2 சோழி தாங்க இருக்குது, எங்ககிட்ட 5 சோழி தாங்க இருக்குது அப்படின்னாலும் அதை ஒரு தட்டில் வச்சு அதனுடைய சத்தத்தை நாம் எழுப்பணும். தீபத்தை ஏற்றணும், தூபம் நல்லா போடணும். ஒரு 4-5 ஊதுவத்திகள் ஏற்றி வச்சு, சந்தனம் வாசனை வருகின்ற ஊதுவத்திகள் ஏற்றி வச்சு தூபத்தை போட்டு பிரகிருத்தியே நமஹா, விக்ருத்தியே நமஹா அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தினால் அஷ்டோத்திரம் செய்து இந்திர பகவானையும் நாம் இந்த நேரத்தில் வணங்கணுமாம். ஐராவதத்தையும் நாம் வணங்கணுமாம். அல்லது மகாலட்சுமி தாயாருக்கு இருபுறத்திலேயும் யானைகள் அபிஷேகம் செய்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த படத்தையாவது நாம் வச்சு அந்த மகாலட்சுமி தாயாருக்கு நாம் பூஜை பண்ணணும். இதெல்லாம் இல்லைங்க அப்படின்னாலும் தாயார் மட்டும் இருந்தாலே போதும். நாம் 2 சோழி இருந்தால் கூட அதை நாம் சத்தம் எழுப்பி தீபம் ஏற்றி அஷ்டோத்திரம் பூக்களால், வெண்மை நிற பூக்களால் நாம் அஷ்டோத்திரம் செய்து பால் நைவேத்தியமாக வைக்கலாம் அல்லது ஜவ்வரிசி பாயாசத்தை நைவேத்தியமாக வைக்கலாம். அதில் குங்குமப்பூ கொஞ்சம் போடணும். இந்த ஜவ்வரிசி பாயாசம் செய்யும்போது சர்க்கரையை பயன்படுத்தாமல் கல்கண்டு பயன்படுத்தி இந்த பாயாசத்தை நாம் செய்து தாயாருக்கு நைவேத்தியம் வச்சு அதை கொண்டு போய் வெளியில் ஒரு அரை மணி நேரமாவது அந்த சந்திர கிரணங்கள் படும்படி வைக்கணும். இந்த சந்திர கிரணங்களில் ரொம்ப ஓஷதா சக்தி என்பது அதிகமாக இருக்கும். நிறைய
அதாவது இந்த சித்த மருத்துவக்காரர்கள் இந்த பௌர்ணமிக்காக தான் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களாம். ஏன்னா அவங்க தயார் பண்ணக்கூடிய அந்த மருந்துகள் எல்லாத்தையும் வெளியில் வச்சு சந்திர கிரணங்கள் படும்படி வைப்பாங்களாம். அவங்க நிறைய மருந்துகளும் இந்த நேரத்தில் தயார் பண்ணுவாங்களாம். அப்போது நம்முடைய மனசும் நல்லபடியாக இருக்கணும், வீட்லேயும் பணவரவு அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நாம் இந்த மாதிரி பாயாசம் தயார் செய்து ஒரு அரை மணி நேரம் வெளியில் வச்சோம் அப்படின்னா அந்த சந்திர பகவானினுடைய கிரணங்கள் இதில் படும். அதற்கு பிறகு கொண்டு தாயாருக்கு நைவேத்தியம் வச்சு வீட்டில் இருப்பவர்கள் பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம். அல்லது வெறும் பாலாவது நம்ம நைவேத்தியமாக தாயாருக்கு படைத்து சந்திர பகவான் கிட்ட அதை வச்சுட்டு அதற்கு பிறகு வீட்டில் இருப்பவர்கள் சாப்பிடலாம். வீட்டில் இருக்கிறவங்க தூங்குறாங்க, நாங்கள் பண்ணலாமா பூஜை பண்ணலாம், இல்லை அவங்க முடிச்சுட்டு இருந்தாலும் சிறப்பு. வீட்டில் இருக்கிறவங்க அந்த நேரத்தில் பால் குடிக்க மாட்டாங்க, காலையில் குடிக்கலாமா குடிக்கலாம், அல்லது பாலாக குடிக்க மாட்டாங்க, காஃபியாக போட்டு குடிக்கலாமா, அது அவரவர் விருப்பம். நாம் முடிந்தவரை எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை எப்படி செய்யும்போது அந்த பலன் முழுமையாக நமக்கு வரும். அதனால் இன்றைய தின இரவு நேரத்தை யாரும் வீணடிக்காதீங்க. தீபம் ஏற்றி தாயாருக்கு பூஜை பண்ணி பால் நைவேத்தியம் வைத்து சந்திர பகவான் கிட்ட ஒரு அரை மணி நேரம் வெளியில் வச்சுட்டு, இல்லைங்க அந்த நேரத்தில் பயமாக இருக்குது அப்படின்னாலும் ஒரு 5 நிமிஷமாவது வெளியில் சந்திர பகவான் கிட்ட காட்டிட்டு கொண்டு தாயாருக்கு வச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் பிரசாதமாக அதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி நாம் செய்யும்போது நமக்கு சந்திரன் மனக்காரகன், மனதைரியம் என்பது ஏற்படும், மன நிம்மதி என்பது நமக்கு ஏற்படும். சந்திர பகவான் தாயாரினுடைய சகோதரர். இப்படி இவர்கள் இருவருக்கும் நாம் பூஜை செய்யும்போது தாயாரின் பரிபூர்ண அனுகிரகம் என்பது கிடைக்கும். நம்ம சேனலில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும், போன வருடம் நாம் இந்த மாதிரி பூஜை பண்ணினோம். அதாவது லக்ஷ்மி சகஸ்ரநாமத்தை இந்த நேரத்தில் நாம் லைவ் கூட பண்ணியிருந்தோம். எல்லாருமே அந்த லைவில் ஜாயின் பண்ணி அந்த சகஸ்ரநாமத்தையும் அந்த நேரத்தில் நீங்கள் கேட்டிருந்தீங்க. அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது போன வருடம். இந்த வருடம் முடியுமா அப்படின்றது தெரியல. வீட்டிலையே நீங்கள் எல்லாருமே அந்த நேரத்தில் தாயாரை வணங்கி தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகத்திற்கு நாம் அனைவரும் பாத்திரமாகவும் நாம் கேட்க வேண்டியது மட்டும்தான். தாயார் நமக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் எந்த நேரத்தில் எப்படி எதை கேட்க வேண்டும் என்ற முறை இருக்கு இல்லையா, அதுதான் இந்த நேரம். இந்த நேரத்தில் நாம் கேட்கும்போது தாயார் நமக்கு கண்டிப்பாக தருவார்கள். அதனால் இந்த நாள் இனி அடுத்த வருடம்தான் வரும். போன வருடம் வந்தது, அத்தோட இந்த வருடத்திற்கு ஒரு நாள். இந்த நாளை எக்காரணம் கொண்டும் நீங்கள் தவற விடாமல் இன்றைய தின மாலை நேரத்தில் பூஜை பண்ணுங்கள். இரவு நேரத்தில் நான் சொன்ன மாதிரி ஸ்பெஷலாக பூஜை பண்ணுங்கள். இதன் காரணமாக தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். இந்த அனுகிரகம் இருந்தாலே வாழ்க்கையில் நமக்கு கடன் பிரச்சனையோ அல்லது மற்ற எந்த பிரச்சனைகளோ இல்லாமல் படிப்படியாக முன்னுக்கு வருவதை நம்மால் கண்கூடாக உணர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.